மாட்டீங்கடா. டேய், எக்ஸாம்கள்ல தூங்குறீங்களே, நீங்களா எங்கடா உருப்பட போறீங்க? படிச்சிருக்கலாமோ? மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. என்னடா? இந்த கொஸ்டின் எல்லாம் புக்ல இருக்கா? எனக்கு ரொம்ப நாள் அந்த டவுட் இருக்கு. மச்சான், நாளைக்கு ரிசல்ட்ரா. பாஸ் ஆயிருமாடா? எழுதுன எனக்கே என்ன எழுதுனேன்னு தெரியல. திருத்துறவன் என்ன போறானோ. இன்ஜினியர் மட்டும் ஆகலைண்ணா செத்துருவான்டா. லூசு மாதிரி பேசாதடா. எதுக்குமே சாவு ஒரு முடிவாகாது. நாளைக்கு பரீட்சைக்கு மட்டும் ரிசல்ட் இல்லடா, நம்ம வாழ்க்கைக்கே ரிசல்ட். என்னடா அட்டம்ப்ட்டுக்கு அப்ளிகேஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? டேய் புரியும்டா, அப்படியே போயிரு. செம்ம கான்ல இருக்கிறேன். அம்மா, நான் பாஸ் ஆகிட்டேன். 618 மார்க்குமா? இந்த மார்க்குள்ள சீட் கிடைக்காதுன்னு செலவுன்னு சொன்னா. ஆமாம்மா, நிறையா செலவாகும்மா. இது வரைக்கும் எப்படியும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டேன். இனிமேலும் கஷ்டப்பட்டு எப்படியும் இன்ஜினியர் வரைக்கும் படிக்க வச்சுறேன். ஊருக்கு நல்லது ஒன்றுப்பா. இன்ஜினியர் ஆகி ஊருக்கு நல்லது பண்ணுறதை விட வேலைக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு நல்ல பையனாக இருந்துட்டு போகிறேன். இனிமேலும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலாமா? நான் வேலைக்கே போகிறேம்மா. அப்பா, நான் இன்ஜினியரிங் தான்ப்பா படிப்பேன். என்னடா, நான் பிஎல் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டேன். முதல்ல நீங்கள் போய் படிக்கிற, அதில் பிஎல் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு நான் படிக்கிறேன். அவ்வளோ அதெல்லாம் முடியாது, நான் இன்ஜினியரிங் தான்ப்பா படிப்பேன். பிஎல் படிக்கிற ஆசை என்னோட பாசம் பண்ணிக்க. என்னடா தம்பி, கடையில் வந்திருக்கா? ரிசல்ட் என்னாச்சா? மணியை விட 2 மார்க் அதிகம்ப்பா. மணி எவ்வளோப்பா? 499. என்ன 499? அதை விட 2 மார்க் இருந்துச்சா? நான் இன்ஜினியர் ஆகணும்ப்பா. இன்ஜினியர் ஆகிற பெருசு இல்லை தம்பி. இந்த மார்க் வச்சுட்டு எந்த காலேஜ் போவேன்? நீ எடுத்த மார்க்கை எஸ்ஆர் யூனிவர்சிட்டி போனால் எம்பிபிஎஸ் சீட்டு கூப்பிட்டு போட்டு கொடுத்துருவாங்க போல இருக்கா? காரி மூஞ்சில் துப்ப மாட்டாங்க. ஒரு பெரிய விஷயம் இல்லை, முயற்சி எடுக்கணும் தம்பி. பாஸ் ஆகிட்டேன். 619. எப்படி இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் கிடைக்குமான்னு பாக்குறேன். கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம்? இல்லை, நான் இன்ஜினியரிங் படிக்க முடியுமான்னு தெரியல. நான் பிஎஸ்சி படிக்கிறேன். ஆமா, என்ன பண்றது? ஐயா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் கட்டிட்டு மாற்றிக்கிங்கய்யா. உங்கள் ஓனர் சத்தம் போடுறாரு. சரிங்களா? நேற்றுக்கு நேரம் இங்கே விளாண்டாம இருந்துச்சு, அதுக்குள்ளே 4 வருஷம் ஓடி போச்சு. மச்சான், நம்மளாம் ஆசைப்பட்டமே தவிர ஆக்கப்போமே எதுவும் பண்ணலடா. தமிழா, நான் மெசேஜ் பண்ணால் கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். மச்சான்,
அவன் நம்மளை விட்டு போயிட்டான்டா. என்னடா இருக்கான்? அவன் இறந்துட்டான்டா. என்னடா சொல்ற? இன்ஜினியர் ஆகலன்னா செத்துருவேன்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் அதுவே அவன் உயிரை கொடுத்துச்சேடா. ஏய் நிறுத்து. ஓப்பனிங்கில் 4 பேர் காட்டினேன், 3 பேர் கதை சொல்லிட்டேன். இன்னொருத்தனைங்க டேக் ஓகே. நான் தானே அந்த கதையோட டேரக்டர். படிச்சிருக்கலாமோ? இழந்ததை எண்ணி இருக்கிறத இறக்கிறத விட வர்றதை நினச்சிட்டு வாழ்ந்துட்டு போங்கடா. சான்ஸ் கிடைச்சப்ப சாதாரணமாக விட்டுட்டோம், இப்போ ஃபீல் பண்ணுறோம் படிச்சிருக்கலாமோன்னு. நீங்களும் எங்களை மாதிரி ஃபீல் பண்ணாமல் சான்ஸ் கிடைச்சப்ப யூஸ் பண்ணிக்கோங்கடா. கதை உன்னோட தான், டேரக்ஷன் நீ தான், அதுக்காக அட்வைஸ் பண்ணக்கூடாது. நான் அட்வைஸ் பண்ணல, எங்கள் அனுபவத்தை சொல்கிறோம். கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம்.